இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் இல்லை. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பின்வாங்கியது பாஜக அரசு. சொந்த தோல்விகளை மறைக்கவே நேரு குறித்து விமர்சனம். பிரச்சனைகள் குறித்து மோடி மௌனம் சாதிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருப்பதாக கூறுவது தவறான தகவல். அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்ய வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பிரதமர் திரு மோடி முன்மொழிந்தார். அது குறித்து ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு 18,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் கடந்த மார்ச் மாதம் சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வரையறுக்கப்பட்டு மத்திய அமைச்சரவை கடந்த 12ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைக்கான மசோதா, யூனியன் பிரதேசங்களுக்கானது என்று 2 மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்புவதற்கு முன்னதாக மக்களவையில் நாளை தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட அட்டவணையிலும் அவை இடம்பெற்றிருந்தன. ஆனால் இன்று வெளியிடப்பட்ட அட்டவணையில் அந்த மசோதாக்கள் நீக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை அடுத்த வார இறுதியில் அறிமுகப்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மசோதாக்களை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன. ஆரம்ப நிலையிலேயே அதனை தடுக்கவும் அக்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றன. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளை சமாளிக்கவும் அவையில் அமளி ஏற்படுவதை தவிர்க்கவும் இந்த உத்தியை பாஜக அரசு பயன்படுத்துவதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். நாளைய அலுவல் அட்டவணையில் இருந்து அந்த மசோதாக்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் மக்களவைத் தலைவரின் அனுமதியுடன் கடைசி நேரத்தில் துணை பட்டியல் மூலம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சொந்த தோல்விகளை மறைப்பதற்காக நேரு மீது பிரதமர் திரு மோடி குறை கூறுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய அரசியல் சாசனம் அமல்படுத்தப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி மக்களவையில் 2 நாட்களாக விவாதம் நடைபெற்றது. விவாதத்துக்கு நேற்று பதிலளித்து பேசிய திரு மோடி ஊழல், குடும்ப அரசியலை ஒழிப்பது உள்ளிட்ட 11 தீர்மானங்களை முன்மொழிந்ததுடன் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தார். 1951ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த நேரு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சியின் போது 60 ஆண்டுகளில் 75 முறை அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டதாகவும் திரு மோடி கூறினார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், தமது தோல்விகளிலிருந்து நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே நேரு குறித்து திரு மோடி பேசியிருப்பதாக கூறியுள்ளார். हमेशा जब प्रधानमंत्री बोलते हैं, हमारे जो नॉन बायोलॉजिकल प्रधानमंत्री हैं बोलते हैं, वो सबूत देते हैं कि वो गलती से भी सच नहीं बोल सकते और अपनी कमियों को छुपाने के लिए वो नेहरू को बदनाम करते रहते हैं, नेहरू को याद करते हैं. अगर वो नेहरू नहीं होते तो प्रधानमंत्री नरेंद्र मोदी का क्या होता, मैं समझ नहीं सकता हूँ. कल उन्होंने झूठ आफ्टर झूठ, झूठ पर झूठ बोले. इतिहास को एक नया रूप देने में वो तो बहुत माहिर हैं. நெருக்கடி நிலை பற்றி திரு மோடி பேசியதை சுட்டிக்காட்டிய திரு ஜெயராம் ரமேஷ், தற்போது அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை இல்லை என்று கூற முடியுமா என வினவினார். தற்போதைய சவால்கள் குறித்து பிரதமர் ஏதும் பேசாமல் மௌனம் காப்பதாக அவர் விமர்சித்தார். கடவுள் இல்லாவிட்டால் அவரை கண்டுபிடிப்பது அவசியம் என்று பிரபல பிரெஞ்சு தத்துவ ஞானி வால்டேர் கூறியதாக தெரிவித்துள்ள திரு ஜெயராம் ரமேஷ், தற்போது நேரு இல்லாத நிலையில் திரு மோடிக்கு மக்களை திசை திருப்பி தம்மை காப்பாற்றிக் கொள்ள அவர் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருப்பதாக கூறுவது தவறான தகவல் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கூறியுள்ளார். கட்சி சின்னம் தொடர்பான வழக்கு, உள்கட்சி பிரச்சனைகள் ஆகியவற்றால் அதிமுகவில் சலசலப்பு நிலவும் நிலையில் சென்னை வானகரத்தில் இன்று நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல்களில் தொடர் தோல்வி, உள்கட்சி பூசல், தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அதிமுக அவைத் தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாஜகவை எடப்பாடி திரு பழனிசாமி கடுமையாக தாக்கி பேசினார். கட்சி உறுப்பினர் சேர்க்கையை படிவங்கள் மூலம் அதிமுக நேரடியாக மேற்கொள்வதாகவும் பிற கட்சிகளைப் போல ஆன்லைன் தபால் வழியில் மேற்கொள்வது இல்லை என்று அவர் பாஜகவை மறைமுகமாக விமர்சித்தார்.
தமிழ்நாட்டில் 2014 நாடாளுமன்ற தேர்தலை விட 2024 தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்களுடன் கூறினார். இன்றைக்கு 2014 பாரதிய ஜனதா கட்சி 8 தொகுதியில் போட்டியிட்டது. அதனுடைய வாக்கு சதவீதம் 5.56. இப்பொழுது 20 தொகுதியில் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய வாக்கு சதவீதம் வர வேண்டும் என்றால் 13.15 இருக்கணும். ஆனால் 2024 பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வேட்பாளர் போட்டியிட்டு வாங்கிய வாக்குகளுடைய சதவீதம் 11.24. அப்படி என்றால் 1.91% குறைவாக வாக்குகளை பெற்றுக்கின்றார். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் 2523 உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்கள் 1000 பேரும் பங்கேற்றனர். இதில் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்துவது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில உரிமையை பறிக்கும் வகையில் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசின் சட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதை தவிர்த்து ஆங்கிலத்தில் பெயர் சூட்டவும், திருக்குறளை மத்திய அரசு தேசிய நூலாக அறிவிக்கவும், சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெறவும் பொதுக்குழுவில் வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வை பாரபட்சமின்றி மத்திய அரசு வழங்க அதிமுக பொதுக்குழு வலியுறுத்தி உள்ளது. தொழிலதிபர் ரத்தன் டாடா, தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே தினத்தில் தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் என்பதால் வரும் 19ஆம் தேதி வரை மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்து வந்த கனமழை இன்று சற்று குறைந்துள்ள நிலையில் அரசு சார்பில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மழை குறைந்ததை அடுத்து நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 70,000 கன அடியிலிருந்து 30,000 கன அடியாக குறைந்துள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி அருகே சூசை பாண்டியாபுரம் ஊராட்சியில் மழை வெள்ளம் புகுந்த பகுதிகளை அமைச்சர்கள் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திருமதி கீதா ஜீவன், திமுக MP திருமதி கனிமொழி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை விரைந்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டதாகவும் திருமதி கனிமொழி தெரிவித்தார். ஏறத்தாழ 33 பாதுகாக்கப்பட்ட இடங்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1585 பேர் இந்த ரிலீஃப் ஷெல்டர்ஸில் மாத்திரம் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு போதிய வசதிகள், உணவு எல்லாம் ஏற்பாடு செய்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தாமிரபரணியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் கொக்கிரக்குளம் பகுதியில் பெண்கள் பலர் ஆற்றில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தனர். சில இளைஞர்கள் 30 அடி தூரம் தண்ணீரை கடந்து ஆற்றுக்கு நடுவே உள்ள கல் மண்டபத்திற்கு சென்றனர். அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அவர்களை உடனடியாக ஆற்றை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்தனர். தாமிரபரணி ஆற்றில் அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் துணி தைக்கவோ குளிக்கவோ வேண்டாம், உடனடியாக ஆற்றை விட்டு வெளியேறும்படி இதன் மூலம் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி கரையோரம் உள்ள வண்ண மீன் பண்ணைக்குள் வெள்ளம் புகுந்து ஆயிரக்கணக்கான மீன்களை அடித்துச் சென்றது. ஒட்டப்பிடாரம் அருகே தொடர்மழை காரணமாக முள்ளூர் கொல்லம் பரம்பூர் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் தடுப்பு வேலி அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோரை ஆற்றையொட்டி பாயும் கண்டியராஜன் வடிகாலில் உடைப்பு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கும்பகோணம் அருகே வளையப்பேட்டையில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 2 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் தவித்து வருகின்றனர்.
இந்த வருஷம் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சிருச்சு. வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது. பாதி பேர் குடியே இருக்க முடியல. வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, மாசமாக இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்களாம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. ஒரு வாரமாக யாருமே வீட்டை விட்டு வெளியில் வரல. அவங்கவுங்க அண்ணனைங்க வீட்டு செலவுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வந்தவாசி அடுத்த தெய்யார் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் 3 நாட்களாக நீரில் மூழ்கி கிடப்பதால் நெல்மணிகள் அழுகியதுடன் நாற்றாக முளைக்கவும் தொடங்கியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் ஊராட்சிக்குட்பட்ட கீழானவயல் கிராமத்தில் குளம் உடைந்து வெள்ளம் பாய்ந்ததில் சாலை சேதமடைந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான EVKS இளங்கோவனின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று காலமானார். இதையடுத்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. மேலும் முதலமைச்சர் இன்று காலை மணப்பாக்கத்தில் உள்ள இளங்கோவனின் இல்லத்திற்கு சென்று இறுதி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து மாலை 4:40 மணி அளவில் இளங்கோவனின் உடல் ஊர்வலமாக முகலிவாக்கம் மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு நடைபெற்ற இறுதிச் சடங்கில் EVKS இளங்கோவனின் உறவினர்கள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது போலீசாரின் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இளங்கோவனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் 4வது மற்றும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுடெல்லி தொகுதியில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் களம் காண்கிறார். இத்தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஷீலா தீட்சித்தின் மகன் திரு சந்தீப் தீட்சித் போட்டியிடுகிறார். ஆம் ஆத்மி வேட்பாளராக கால்காஜி தொகுதியில் முதலமைச்சர் திருமதி அதிஷி போட்டியிடுகிறார். வரும் பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என மத்திய அரசு கூறி வருவது ஜனநாயகத்தை அழித்துவிட்டு சர்வாதிகாரத்தை புகுத்துவதற்கான முன்னோட்டம் என திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி விமர்சித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் 5 அடிப்படை தத்துவங்களை அழித்துவிடும் என்றார். இது வன்மையாக கண்டிக்க வேண்டும். ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இதை கண்டிக்க வேண்டும். இதில் ஒன்று திரள வேண்டும். எனவே ஜனநாயகமா சர்வாதிகாரமா, அதுக்கு வேண்டிய முகப்பு வாயிலுக்குள்ளே நாம் நுழைய போகிறோம் என்பதற்கு அடையாளம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதா. மனு தர்மத்தை நாடு முழுவதும் கட்டமைக்க உத்தரப்பிரதேசத்தை RSS அமைப்பும் பாஜகவும் பரிசோதனை கூடமாக வைத்திருப்பதாக திரு வீரமணி குற்றம் சாட்டினார். உதகை அருகே கேத்தி பள்ளத்தாக்கின் மேல் இன்று காலை வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் பனிமூட்டம் சூழ்ந்து ரம்யமாக காட்சியளித்தது. மேலும் பள்ளத்தாக்கில் உள்ள மலை முகடுகளுக்கு நடுவே அழகிய மேகக்கூட்டங்கள் உலவியது கடல் அலை போல அற்புத காட்சியாக அமைந்தது. பொள்ளாச்சி அருகே ஆழியாறு வால்பாறை சாலையில் ஒற்றை யானை உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சுள்ளிக்கொம்பன் என்ற யானை சுற்றி வருகிறது. இந்நிலையில் ஆழியாறு வால்பாறை சாலையின் குறுக்கே அந்த யானை நின்றதால் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இந்த சாலையில் இரவு நேரத்தில் கவனமாக செல்ல வேண்டும் எனவும் யானையை கண்டால் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுக்கக்கூடாது என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே யானை துரத்தி தாக்கியதில் விவசாயி படுகாயமடைந்தார். டி கொத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஏத்தப்பா என்ற அவர் வீட்டிலிருந்து தோட்டத்துக்கு சென்ற போது யானை தாக்கியது. படுகாயமடைந்த அவரை வனத்துறையினர் மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். புதுச்சேரியில் பாதுகாப்பான சமையலுக்கான விழிப்புணர்வு போட்டி நடைபெற்றது. சமையல் அறையில் உப்பு, சர்க்கரை, மைதா, செல்பேசியை தவிர்க்க வேண்டும் என்று போட்டியின் போது அறிவுறுத்தப்பட்டது. கேரள கப்பக்கிழங்கு பொரியல், ஜாலர் பன்னீர், சங்குப்பூ தேநீர் உள்ளிட்டவற்றை இதில் கலந்து கொண்ட பெண்கள் தயாரித்தனர். இந்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் சார்பில் இந்த சமையல் போட்டி நடத்தப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 57,120 ரூபாயாகவும் 1 கிராம் 7,140 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்ய வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சொந்த தோல்விகளை மறைப்பதற்காக நேரு மீது பிரதமர் மோடி குறை கூறுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருப்பதாக கூறுவது தவறான தகவல் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.